வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2021ல வெளியான கிரகணம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்ப கிரகணம் 2.1 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் ரிலீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா லென்த்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் கிறிஸ்பா இந்த பார்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. நான் ஃபுல்லாவே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிரகணம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது நடக்கும் போது ஒய்ஃப் அமானுஷ்யமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது கிரகணம் வரும்போது மட்டும் ஒய்ஃப் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஒய்ஃப் திடீர்னு இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா, அந்த கிரகணத்தினால தான் இப்படி நடந்துக்கிறாளா இல்ல வேற ஏதாவது ஒய்ஃபுக்கு பிரச்சனை இருக்கான்றதா ஹஸ்பண்ட் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிற ஹஸ்பண்டுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றது இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கிரகணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிறத காட்டுறாங்க. அதாவது டீனான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே காயப்படுத்திக்கிறாங்க. ஃபோக் மாதிரி ஒரு கரண்டிய வாயில விட்டு ரத்தத்தெல்லாம் வர வச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. 8 மாசம் முன்னாடி தான் டீனாக்கு கல்யாணம் இருக்கும். டீனாவை கல்யாணம் பண்ணிக்கிற நபரோட பேரு ராய் அப்படின்றது. ஆக்சுவலா டீனாவை பொறுத்த வரைக்கும் சொந்தக்காரங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்தக்கார அங்கிள் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அந்த அங்கிளை பொறுத்த வரைக்கும் டாக்டர். அவர் தான் இந்த பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு போல. கல்யாணம் முடிஞ்சோன்னா ஹஸ்பண்டும் டீனாவும் சேர்ந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அந்த அங்கிள்மே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. அவரை நான் அங்கிள்னு சொல்றேன். அங்கிள்மே இவங்க 2 பேர் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாரு. அங்கிளோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கேரளால இருக்காங்க. இவங்களை செட்டில் பண்றதுக்காக தான் அங்கிள் இந்த இடத்துல இருக்காரு போல. இங்க இருக்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. அந்த 2 பேருமே கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இவங்க 2 பேர் போற மாதிரி பிளான் இருக்கும். அவங்க 2 பேர் வர போறாங்க, தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் டீனாவும் ராயும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க வரத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், சாப்பாடுலாம் ரெடி, வாங்க சாப்பிடலான்ற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நமக்கு தெரிய வருது. கலகலப்பா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டீனா இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா ராயை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல தான் வேலை பார்க்கறாரு. கிரகணம் சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ற ஒரு டீம்ல தான் அவர் இருக்காருன்னு தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீசிஸ் ரெடி பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, கிரகணம் நடக்கும் போது மக்கள் கிட்ட சில மாற்றம் ஏற்படுது. உதாரணத்துக்கு கிரகணம் நடக்கும் போது நிறைய பேருக்கு சூசைடு எண்ணம் கொஞ்சம் அதிகமா வருதுன்ற மாதிரி தான் என்னோட ரிசர்ச் சொல்லுது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்டிங்கை நம்ம பண்ண போறோம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவரும் இவரோட டீமும் சேர்ந்து அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நம்ம ராயோட சீனியருக்கு ராயோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா நீ சொன்ன விஷயத்த பண்ணி முடியுன்ற மாதிரி கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்ப அங்கிள் இருக்காருல, இவங்க 2 பேரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கிள் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுல தான் இருக்காரு போல. டீனாவே இப்படி பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு டீனா கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கும் தான் ஒரு பையன் இருந்தானே, அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்டானவன் அப்படின்ற மாதிரிலாம் அங்கிள் பேசிட்டு இருக்காரு. அங்கிள் பையனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி ராயும் யோசிக்கிறாரு. அதை பத்தி பெருசா எதுவும் கேட்டுக்கலாம் மாட்டாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டீனாவோட பாஸ்ட்ல நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு போல. ஆனா ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப எதர்ச்சியா எதிர் வீட்டை பார்க்கும்போது எதிர் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவங்களும் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ஸ்மைலே பண்ண மாட்டா, குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்களுமே வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல டீனாவோட பர்த்டே வரப்போகுது. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு கப்பல் ஃப்ரெண்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இந்த பிளான்ல அங்கிளையும் சேர்த்துக்கிறாங்க. இப்ப பர்த்டே பார்ட்டிக்கான எல்லா ஏற்பாடையும் இவங்க பண்ணிடுறாங்க. இப்ப டீனாவும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப டீனாக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த கேக்கை பார்த்தோன்னே டீனாவோட மைண்டுக்குள்ள வேற சில விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. அதாவது இவங்க பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் ஓட ஆரம்பிக்குது போல. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாங்க. டீனா என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே கேக்கெல்லாம் கட் பண்றாங்க. அப்படி கேக்க கட் பண்ணி பீஸை கொண்டு போகும்போது பீஸ் ஒண்ணு கீழே விழுந்துருது. ஒரு சின்ன பையன் என்ன பண்றானா, வேகமா கீழே விழுந்த கேக்கை எடுக்கிறான். அப்படி கீழே விழுந்த கேக்கை எடுக்கிறதை இவங்க பாக்குறாங்கல்ல, செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் வருது போல. அப்படி இவங்க பாஸ்ட்ல என்னதான் நடந்தது அப்படின்றது இப்போதைக்கு கிளியரா நமக்கு தெரியல. இப்ப வீட்டுக்கு வந்த டீனா எதையோ யோசிச்சுட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஹஸ்பண்ட் முதுகுல கைய வச்சிடுறாரு. இவங்களுமே ஷாக் ஆன மாதிரி திரும்புறாங்க. என்னாச்சு, நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லையே, நீ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி இருக்கேன்ற மாதிரி
கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காருல, அது சார்ந்து ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்காக போயிட்டு இருக்காரு போல. நானும் வரலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா வான்ற மாதிரி இவர் இருக்கார்ல, ஒய்ஃபை ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இவர் அந்த கிரகணம் நடந்தா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே கேட்கிற மாதிரி ஒய்ஃபும் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க பாத்தீங்களா? அப்ப இந்த டீனாவும் எதிர் வீட்டு பொண்ணை பாக்குறாங்க. இப்பயும் அந்த பொண்ணு முறைச்சு தான் பார்த்துட்டு இருக்கா. இவன் என்ன முறைச்சு பாக்குறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. எதிர் வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. எப்ப பாரு என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சின்ன பொண்ணு, அவ சாதாரணமா பார்த்திருப்பா. அவ எதுக்காக உன்னை பார்த்து முறைக்க போறா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் டீனா இருக்காங்கல்ல, இவங்க ஹஸ்பண்டுக்காக ஒரு கஃபேல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கஃபேல வந்து வேற சிலர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்பா வாங்க வாங்கன்னு பசங்களை கூப்பிடுறாரு. பசங்க லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூப்பிட்டா வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா சத்தம் போடுறாரு. அப்படி அப்பா பசங்களை திட்டுறதை இவங்க பாக்குறாங்கல்ல, அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்ததை கூட கவனிக்காம அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சவங்க கையை நல்லா அமுக்குறாங்கல்ல, கையில வச்சிருந்த கிளாஸே உடைஞ்சு அவங்க கையில ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. இதை கவனிக்கிற ஹஸ்பண்டும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒண்ணு இல்லன்ற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ராய் கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது. எப்படி இருக்க டீனா பேபி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. குரல்லாம் கூட மாறுது. இதை பார்த்து இவங்களுமே பயந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக என்ன பார்த்து பயப்படுறேன்னு இவர் சாதாரணமா பேசுறாரு. கொஞ்சம் முன்னாடி இவர் தான் வேற மாதிரி பேசியிருப்பாரு. இப்ப சாதாரணமா பேசுறாரு. இப்ப நைட்டு நேரம் கிச்சன்ல இவங்க 2 பேர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயமா ராய் இருக்கார்ல, கொஞ்சம் வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுறாரு. இவங்க ஷாக்கிங்கா பார்க்கும்போது நார்மலா மாறிடுறாரு. என்னாச்சு அப்படி பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல இவர் வித்தியாசமா பேசுற மாதிரி ஒய்ஃபுக்கு தோணுது போல. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க பண்ற ரிசர்ச்சை பத்தி நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன புக்ஸ் எல்லாம் படிச்சா கரெக்டா இருக்கும்னு கேக்குறாங்க. என்னோட ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் இருக்குல்ல, அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க வீட்டுல போர் அடிக்கும் போது அந்த புக் எடுத்து படிக்கலான்ற மாதிரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கிரகணம் நடக்குதா என்னன்னு தெரியல. இப்ப நிலாவை காமிச்சிட்டு அப்படியே ரூமை காட்டுறாங்க. இவங்க பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எதையோ பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே பக்கத்துல வந்து கூப்பிடுறாரு. ஆனா இவங்க ஹஸ்பண்டை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல வராதன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வேற ஒரு பர்சன் மாதிரி தெரியறாரு போல. அதனாலதான் இந்த மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அவர் நக்கலா டீனான்னு கூப்பிடுற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. பயந்து ஓடிட்டு இருக்காங்க. எதுக்காக பயப்படுறாங்கன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. என்னாச்சு, எதுக்காக என்ன பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி கால் பண்ணி அங்கிளை வர வச்சிடுறாரு. அங்கிள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அங்கிள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு போட வேண்டிய ஊசி எல்லாம் போடுறாரு. இப்ப மறுநாள் காலையில இவருமே எந்திரிக்கிறாரு. ஒய்ஃப் இப்ப நார்மலா பேசிட்டு இருக்காங்க. என்னடா நைட்டு வித்தியாசமா பேசினா இப்ப நார்மலா பேசுறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நைட்டு எதுக்காக அப்படி நடந்துகிட்டேன்னு கேக்குறாரு. நான் என்ன நடந்துகிட்டேன், நான் நார்மலா தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்ப நைட்டு நடந்ததே இவளுக்கு ஞாபகம் இல்ல போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது சிகரெட் ஒரு 4-5 புடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. இவர் மட்டும் தான் இந்த சிகரெட்டை யூஸ் பண்ணுவாரு. ஒய்ஃபுக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஆனா இப்ப இவரு பிடிக்கலன்னா ஒய்ஃப் தானே பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவர் கொஞ்சம் சந்தேகமா யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பார்த்துட்டு இருக்கன்னு ஒய்ஃபு கேட்கும் போது, நீ ஸ்மோக் பண்ணியா, இந்த சிகரெட் யூஸ் பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஸ்மோக்கிங் சுத்தமா செட் ஆகாது. ஸ்மோக்கிங் பண்ணும்போது பக்கத்திலே இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் நான் எப்படி ஸ்மோக் பண்ணிருப்பேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப யாரு ஸ்மோக் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே கேக்குறாரு. ஹீரோவும் உள்ளுக்குள்ள சில விஷயங்களை யோசிக்கிறாரு. நம்ம ஸ்மோக் பண்ணலனா நம்ம ஒய்ஃப் தான் ஸ்மோக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி வேற ஒரு கேரக்டரா மாறி இருக்கால, அந்த கேரக்டரா இருக்கும்போது ஸ்மோக் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. இத பத்தி யார்கிட்டயாவது ஷேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒய்ஃப் அடிக்கடி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கல்ல, அதனால இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இவர் விஷயத்த சொல்லிட்டாரு. மச்சான், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுடா, நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. அடிக்கடி என்னோட ஒய்ஃபே அப்படிதான்டா நடந்துப்பா. அதாவது லேடிஸ்க்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் அடிக்கடி வரும், அதோட வெளிப்பாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து இவரோட ஒய்ஃப் சாதாரணமா பேசுறாங்க, திடீர்னு கோவமா பேசுறாங்க. கொஞ்சம் காமெடி சீனா தான் இதை மாத்திடுறாங்க. நான் சொன்னேன்ல, என் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி இதெல்லாம் நடக்கும்ட்டு, இதெல்லாம் சாதாரண விஷயம்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவன் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃப் வீட்ல புக் படிச்சிட்டு இருக்கும் போது இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு. எனக்கு டீ வேணும்ன்ற மாதிரி அதிகாரமா சொல்லிட்டாரு. வித்தியாசமான வாய்ஸ்ல சொல்லிட்டாரு. ஒய்ஃப் லைட்டா பயந்துகிட்டே கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இது நம்ம ஹஸ்பண்ட் இல்ல, வேற யாரோன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு பயந்துகிட்டே இவருக்கு தந்துட்டு இருக்காங்க. நீ என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறன்ற மாதிரி ஹஸ்பண்ட் நார்மலா பேசுறாரு. இவர் அடிக்கடி மாறுறதுனால தான் ஒய்ஃப் பயப்படுறாங்க. அதெல்லாம் இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஒய்ஃப் எதுக்காக நம்மளை பார்த்து பயப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக
என்ன பார்த்து பயப்படுறேன்னு கேக்குறாரு. அவங்க பயந்து பயந்து பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்குமே நிம்மதி இருக்க மாட்டேங்குது. இப்ப திரும்பி ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டாரு. அடிக்கடி இந்த மாதிரி தானே நடக்குது, நீ சொன்ன மாதிரி சாதாரண மூட் ஸ்விங் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு பக்கம் அவங்க இருக்காங்கல்ல, அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அடிக்கடி ஹீரோ வித்தியாசமா நடந்துக்கிறாரு, வித்தியாசமான வாய்ஸ்ல என்கிட்ட பேசுறாரு, அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட மாற்றம் ஏற்படுறதா நினைக்கிறாங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கிட்ட மாற்றம் ஏற்படுறதா நினைக்கிறாரு. உண்மையில யார்கிட்ட தான் மாற்றம் ஏற்படுதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்மளையே பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி தான் கொண்டு போறாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேர் சொன்னதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, மாத்தி மாத்தி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை நல்லபடியா சேர்த்து வைக்கிறது நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு வீட்டுக்கு போறதுக்கே கடுப்பா இருக்கு. ஒரு மீட்டிங்க்கு வெளியே போற மாதிரி இருக்கும், வெளியே போலான்ற மாதிரி முடிவு எடுத்துறது. சோ இவங்க ரொம்ப நாள் தனியா இருக்க மாதிரி தான் இருக்கும் போல. என்ன ஹஸ்பண்ட் வரவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி வீட்ல பயங்கரமா கவலைப்படுறாங்க. வீட்ல நிறைய புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. ராயோ மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி இந்த ஊருக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபுக்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த சமயம் அவங்க அந்த புக்கை தான் படிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபோக்க வச்சு வாயில விட்டு நாக்கெல்லாம் கிழிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பாக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கரண்டியை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சரி, அந்த ஃபோக்க புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுமே பேய் பிடிச்ச மாதிரி இவரை போட்டு அடிக்கிறாங்க. என்ன ஒய்ஃப் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இவருமே கஷ்டப்பட்டு ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அங்கிளை கால் பண்ணி வர வச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில எதர்ச்சியா வானத்தை பாக்குறாரு. இன்னைக்கு கிரகணம் நடந்துட்டு இருக்கு போல. இவருமே இந்த கிரகணத்தினால தான் ஒய்ஃப் கிட்ட சில மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்கதான் கிரகணம் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்களோட பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்குன்றது ஹீரோக்கு புரியுது. இத பத்தி அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அங்கிள், இவளோட பாஸ்ட்ல என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அங்கிளுக்குமே தெரியுது, ஆனா சொல்ல விரும்ப மாட்டாரு போல. நீ தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் யோசிக்காதப்பா, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ பயங்கரமா ஸ்மோக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காலையில சமயம் டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. டாக்டர் என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன தாக்க ஆரம்பிச்சா, நான் தடுத்து லாக் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க உங்களை தாக்குனதா சொல்றீங்க, ஆனா அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நிறைய காயமா பட்டிருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன டாக்டர் பேசுறீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன், கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா டாக்டரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் அபியூஸ் பண்ணிருக்காரு, அதனால தான் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. தாராளமா கொடுத்துக்கோங்க, நான் ஹஸ்பண்டா அவளை டார்ச்சரே பண்ணது கிடையாது, நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுறாரு. இப்ப கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்கிளை பார்த்து பேசுறதுக்காக வராரு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு அங்கிள் கேட்கும் போது இவருமே டாக்டர் என்ன சந்தேகப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. விடுப்பா, எனக்கு நீ எப்படி பாத்துக்கிட்டேன்னு தெரியும், டாக்டருக்கு தெரியாதுல்ல, நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. இவருமே ஃப்ரெண்டு கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அது என்னன்னா, திடீர்னு அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் மாதிரி ஏற்பட்டுச்சு, எதனாலன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது, அவ பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகும், அவ பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஊருக்கு போக போறேன், அந்த கேப்ல நீ ஒய்ஃபை பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் ஒய்ஃபை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த கேரளால சித்தார்த்னு ஒரு நபரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த டீனாவோட ஃப்ரெண்டாலாம் இருந்திருப்பாரு. குறிப்பா உங்களை பார்க்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்களும் டீனாவும் கடைசியா போன்ல பேசிக்கிட்ட ஒரு சேட்டை நான் பார்த்தேன், அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். எனக்கு டீனாவோட பாஸ்ட பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, நீங்க மீதியை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த சித்தார்த்து முதல்ல தயங்கிட்டு இருக்காரு. பிரதர் சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சரி சொல்றேன்ற மாதிரி சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, டீனாவோட பாஸ்ட பத்தி சொல்றாரு. டீனா பாஸ்ட்ல அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை லவ் பண்ணிருக்காங்க போல. டீனாவை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓல பசங்களை பார்த்துப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரிலேட்டடா ஒரு ஒர்க் தான் பண்ணுவாங்க. 2-3 பசங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து இவங்க பார்த்துக்கலாம் ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்துல தான் அர்ஜுன் கூட லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. அர்ஜுனும் இவங்களும் ஒரே வீட்டுல இருப்பாங்க. அந்த வீட்டுல தான் 3 பசங்க இருப்பாங்க. அந்த 3 பசங்களை ஹீரோயின் நல்லா பார்த்துப்பாங்க. ஆனா அந்த அர்ஜுன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி நடந்துப்பான். அவங்க வீட்டுல இல்லாத சமயம் இந்த 3 பசங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். அதை எடுங்க இதை எடுங்கன்னு வேலை விட்டு டார்ச்சர் பண்ணுவான். அவங்க இருக்கும் போது மட்டும் இந்த பசங்க கிட்ட நல்ல விதமா நடந்துப்பான். நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதை டீனா கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோயேன், உங்களை சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பசங்களை மிரட்டி வச்சிருப்பான். அதனால அந்த பசங்களும் தைரியமா டீனா கிட்ட சொல்ல மாட்டாங்க. இவனை பார்த்து செம்மையா பயந்துட்டு இருப்பாங்க. டீனாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய பசங்களுக்கு வாழ்க்கை தரணும், நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற டைப்பா இருப்பாங்க. இன்னும் சில பசங்களுக்காக என்ஜிஓல எல்லாம் இவங்க பேசுறாங்க. இவங்களுமே என்ஜிஓல வேலை பார்க்கறாங்க, என்ஜிஓல பேசுறாங்க.
இவனுமே சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். ஆனா கூட்டு வந்தா இவன் டார்ச்சர் தான் பண்ணுவான்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். இவங்க கிட்ட என்ன சொல்றானா, நீ எத்தனை பசங்களனாலும் கூட்டு வா, நல்லபடியா பாத்துக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க சித்தார்த்துக்கு இந்த அர்ஜுன் ரொம்ப ஒஸ்டான கேரக்டர்ன்றது நல்லாவே தெரியும். ஏற்கனவே கூட்டு வந்த பசங்களே அவன் டார்ச்சர் பண்றான். பசங்க என்கிட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவருமே சில விஷயங்களை ஷேர் பண்றாரு. சேச்சா அர்ஜுன்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீ அவனை ரொம்ப நல்லவன் நினைக்கிற, ஆனா அவன் ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்லிட்டாரு. சித்தார்த்த பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா சித்தார்த்த சொல்றதை இவங்க பெருசா நம்ப மாட்டாங்க. சித்தார்த்து கோர்த்து விட்டுட்டு இருக்கிறத இந்த அர்ஜுன் கவனிச்சிடுறான். இப்ப டீனா வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, சித்தார்த்த மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். நான் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி உனக்கு அந்த பசங்க சொல்லி தெரிஞ்சிருச்சுல்ல, அதை மூடிட்டு உனக்குள்ளேயே வச்சுக்கோ, தேவையில்லாம இதை பத்தி அவகிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒன்னு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இவருமே நமக்கு எதுக்குடா வம்புன்ற மாதிரி அமைதியா போயிடுறாரு. இவனே என்னைக்காவது மாட்டுவான், அன்னைக்கு டீனா புரிஞ்சுக்கிட்டா போதும்ன்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, எப்ப பாரு ட்ரக் எல்லாம் நிறைய எடுப்பான் போல. ஒரு நாள் இவனுமே பசங்களை பாக்குற மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கான். அப்ப வாசல்ல யாரோ கேக் வாங்கி வச்சிருக்காங்க. டீனா தான் அந்த கேக்கை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்றது இவனுக்கு தெரியுது. டீனா இந்த பையனோட பர்த்டேக்கு வருவாளே, ஏன் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டீனா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னால வர முடியாம போயிருச்சு, அந்த பையன் பர்த்டேவை நீயே செலிப்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓஹோ செலிப்ரேட் பண்ணுமா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவனுமே நக்கலா ஒரு சிரிப்பை சிரிக்கிறான். டே தம்பி, இன்னைக்கு உனக்கு பர்த்டேல வா செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி சொல்றான். அந்த பையனுக்கு இன்னைக்கு உடம்பு முடியல போல. உடம்பு முடியலனாலும் சரி, கண்டிப்பா நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம் வான்ற மாதிரி மிரட்டிலாம் கூப்பிடுறான். பசங்க பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேக்க நார்மலா தானே வெட்டுவாங்க, ஆனா இவன் என்ன பண்றானா, கேக்க வெட்டி கீழெல்லாம் போட்டுட்டு இருக்கான். எடுத்து சாப்பிடுங்கன்ற மாதிரி அந்த பசங்களை எல்லாம் மிரட்டிட்டு இருக்கான். இதை தாண்டி அந்த கேக் எடுத்து இவன் மூஞ்சில எல்லாம் இவன் பூசிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே சாடிஸ்ட் சைக்கோவா இருப்பான். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இந்த பசங்க பயந்துட்டு இருக்காங்க. டீனா வரமாட்டாங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல டீனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காரணம் டீனா இந்த மாதிரி போய் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படி சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்தவங்க இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துடுறாங்க. ஐயோ இவன் எப்ப பாரு டார்ச்சர் பண்றான் போல அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரியுது. நீங்க ஓகே தானே, நீங்க ஓகே தானேன்ற மாதிரி அந்த பசங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கண்டிப்பா உனக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பன்ற மாதிரிலாம் அர்ஜுனை பார்த்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல டென்ஷனான அர்ஜுன் இருக்கான்ல, எனக்கு எதிராக நீ ஆக்ஷன் எடுப்பியான்ற மாதிரி கழுத்தை பிடிக்கிறான். இவங்களோட வயிற்றுலயே எட்டி மிதிக்கிறான். இவங்க வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை அடிச்சதுல இவங்க கிட்ட இருந்து ரத்தம் வந்திருக்கும். அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து இவன் மூஞ்சில பூசிட்டு இருக்கான். ரொம்பவே சைக்கோத்தனமானவன்றது நமக்கு தெரிய வருது. அடிக்கடி இவங்க பாஸ்ட்ல சில விஷயங்கள் வந்தது பாத்தீங்களா, இவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்திருக்கும். இந்த அர்ஜுன் அடிச்சு போட்டுட்டு போயிருப்பான். சித்தார்த் தான் அந்த இடத்துக்கு வந்து இவங்க கண்டிஷனை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கிளும் சப்போர்ட்டிவா கூடியே இருந்திருப்பாரு. அப்போ ஒரு டாக்டர் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாரு. இவங்க கொஞ்சம் மென்டலாவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அர்ஜுன் டார்ச்சர் பண்ணா பாத்தீங்களா, அதெல்லாம் மைண்ட்ல ஓடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சமயம் ஒரு டாக்டர் தான் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அங்கிள் ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சித்தார்த்த சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரோட டீடைல் எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டீனான்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்ல முடியுமான்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. டாக்டருமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வெளியே இருக்க காயம் சீக்கிரமா சரியாயிடும், ஆனா கண் முழிக்கிறவங்க அங்க இருக்க டாக்டர்ஸை பார்த்துலாம் பயப்படுறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒருத்தரோட ஐடென்டிட்டி வித்தியாசமா தெரியுதுன்றத டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த டார்ச்சர் பண்ண அர்ஜுன் மாதிரி எல்லாருமே தெரியுறாங்களா என்னன்னு தெரியல, எல்லாரும் பார்த்தா அவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 6 மாசம் இங்க இருந்திருந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா நான் முடிச்சிருப்பேன், அந்த ட்ரீட்மெண்ட்டே முதல்ல கம்ப்ளீட்டா முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ள எப்பப்பெல்லாம் சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை டாக்டர் சொல்லிட்டாரு. இது மூலியமா ஒய்ஃப் எதனால வித்தியாசமா நடந்துகிட்டா அப்படின்றது ராய்க்கும் புரிய ஆரம்பிக்குது. அதாவது ராய் வித்தியாசமா பேசுற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும். சோ நம்ம வித்தியாசமா பேசுற மாதிரி அவளுக்கு தோணி இருக்கு, அதனால தான் நம்மளை பார்த்து பயந்துருக்கா, இப்படிதான் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவருமே எல்லா விஷயத்தையும் ரிலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்பயுமே நம்ம ராய்க்கு ஒரு டவுட் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 8 மாசம் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம், 8 மாசம் வராத பிரச்சனை திடீர்னு எப்படி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க பாஸ்ட மறந்து போயிருக்காங்க, அந்த பாஸ்ட ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதோ நடந்திருக்கு, அதை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் திரும்பி அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க முடிஞ்சா இங்க கூட்டுவாங்க, இல்லனா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன், அங்க வச்சே கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி டாக்டர் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
ஒய்ஃப் ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்றது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு வேற ஒரு விஷயம் தோணுது. எதிர் வீட்டு பொண்ணு முறைச்ச மாதிரி பாக்குறான்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அதை ஏன் சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாரு. திரும்பி இவரோட அந்த வெளிநாட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப எதிர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. அந்த நிஷான்ற சின்ன பொண்ணை பாட்டி தான் பாத்துக்கிறாங்க போல. நிஷாவை பத்தி பாட்டியும் சொல்றாங்க. நிஷாவோட அப்பா அம்மா கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாங்க. சோ நிஷாவை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்லல்ல, இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா மாதிரி இமேஜின் பண்ணிப்பா. அதாவது நம்ம அப்பா அம்மா இப்படிதானே இருந்தாங்கன்ற மாதிரி அடிக்கடி இவங்க வீட்டையே பார்த்துட்டு இருப்பா. மத்தபடி என்னோட பேத்தி எதுவுமே பண்ண மாட்டா, என் பேத்தி நார்மலா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த பேத்தியை பார்த்தோம் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவருமே பேத்தியை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. பேத்திக்கிட்டே இவர் பேசுற மாதிரி காட்டுறாங்க. என்ன பேசுறாரு, என்ன தெரிஞ்சுக்கிறாருன்றதெல்லாம் நமக்கு ரிவீல் பண்ணல. ஆக்சுவலா இவர் கேரளால விசாரணை பண்ணும்போது அந்த அர்ஜுனை பத்தி சில டீடைல் எல்லாம் கேட்டிருப்பாரு போல. இவர் கேட்ட நபருமே சில டீடைல அனுப்பி வைக்கிறாரு. அந்த டீடைல பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த அர்ஜுனுக்கு பக்கத்துல அந்த அங்கிள் இருக்காரு. இத பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுது. ஆக்சுவலா அங்கிளோட பையன் பேரும் அர்ஜுன் தான். அவர் அர்ஜுன்ற மாதிரி கூப்பிடுவாரு. அப்ப அங்கிளோட பையன் தான் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவரு நேரா அங்கிளை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. அங்கிள், உங்க பையன் தானே அந்த அர்ஜுன். உங்க பையன் என்னன்னா டீனாவை டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா நீங்க என்னன்னா டீனா கிட்ட ரொம்ப அன்பானவர் மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, நடிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கோபமா பேசிட்டு இருக்காரு. நீ கோவப்படுறதுல லாஜிக் இருக்கு, ஆனா நான் சொல்றத முதல்ல கேட்டு அப்படின்ற மாதிரி அங்கிள் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா அர்ஜுன் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாவும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கிறதாவும் அங்கிளுக்கு தகவல் கிடைச்சிருக்கும். அங்கிள் சித்தார்த்த பாக்குற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. கூட இருந்து இந்த பொண்ணை பார்த்திருப்பாரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவர் அர்ஜுனோட அப்பான்லாம் தெரியாது. இவர் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பண்றாரு. இப்படி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நம்ம தான் ஒரு லைஃப் அமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த கூட சேர்ந்த மாதிரி பிளான் எல்லாம் போடுறாரு. பேஷண்டாவே இருந்தா உங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடியலனாலும் அங்கிருந்து வெளியே வர வச்சிருப்பாரு. ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து ராய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரதுக்காக நான் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணேன், என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுன் நிறைய பாவம் பண்ணான்ல, அதோட தண்டனையா அர்ஜுன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்பா. என் பையனை நான் இழந்துட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் டீனாவை தான் பொண்ணு மாதிரி பாக்குறேன். என் பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமைச்சு தரதுக்காக தான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், உன்கிட்ட மறச்சிட்டேன்னு சொல்றாரு. அங்கிள் மேல பெருசா தப்பு இல்லைல்ல, அதனால ஹீரோவும் கோவப்பட மாட்டாரு. இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிச்சிடுறாரு. 8 மாசம் வராத பிரச்சனை திடீர்னு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி தான் இவர் திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு. ஒருவேளை கிரகணத்தினால இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குமான்னு பார்த்தா கிரகணத்தினால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது. சரி, வேற எதனால நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் நிறைய சார்ட்லாம் போட்டு ஒட்டி ஒட்டி வச்சிட்டு இருக்காரு. அவங்க கடைசியா புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். ஒருவேளை புக்ஸ்னால இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சா, எதனால பாஸ்ட் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ட்ரிகர் ஆனாங்க, அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தீவிரமா இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதே சமயம் இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான் ஒய்ஃபான டீனாவை பார்த்துட்டு இருக்காரு. டீனா போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால வீட்ல இருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, அவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் வித்தியாசமா தெரியுறாரு. அதாவது இந்த ஃப்ரெண்ட் சைக்கோத்தனமா இவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட் அட்டாக் எல்லாம் பண்றாங்க. இங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட் காயப்பட்ட மாதிரி இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் ராய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எதை பார்த்து ட்ரிகர் ஆனா, எதனால திடீர்னு ட்ரிகர் ஆனா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போது அவங்க கடைசியா படிச்ச புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு போட்டோ இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த போட்டோல அங்கிளும் அங்கிளோட பையனும் இருக்கிறது இருக்கு. அதாவது அங்கிளோட பையன் அர்ஜுன் இருக்கான்ல, அவன் இருக்கிறது இருக்கு. இந்த போட்டோவை பார்த்து தான் இவன் டென்ஷன் ஆயிருக்கா. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அங்கிள் ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. மச்சான், நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்கிளும் இந்த ஊர்ல இருக்க ஒரு வீட்டுல இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு இருக்காரு. அங்கிள் கிட்ட இருந்து பதிலே வரல. மேல வந்து பார்க்கும்போது அங்கிள் அடி வாங்கி விழுந்து கிடக்குறாரு. ஐயோ, அங்கிளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் சைக்கோத்தனமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவருமே ஒய்ஃபை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒய்ஃப் கையில வச்சிருக்க பொருளை வச்சு இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே தடுத்து ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் இஷ்டத்துக்கு இவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கஷ்டப்பட்டு இவர் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் கண்ட்ரோல் பண்ணி லாக் பண்ணிடுறாரு. முதல்ல இந்த நாட்டுல இருக்க டாக்டர் ஹீரோவை நம்பாம இருந்தாரு பாத்தீங்களா, ஹீரோ மேல தப்பு இல்லன்றதை இந்த டாக்டருமே புரிஞ்சுக்கிறாரு. கேரளால இருக்க டாக்டருமே அவங்க ப்ராப்ளம் என்ன, அதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் கிட்ட பேசுறாரு. ரெண்டு பேருமே இணைஞ்சு செயல்படுறாங்க. இந்த டாக்டர்
டாக்டர் நிறைய பிராக்டிஸ்லாம் தந்துட்டு இருக்காரு. அந்த பிராக்டிஸோட விளைவா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராப்ளத்துல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டாக்டரும் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. ஹீரோ இதை பார்த்து நிம்மதியாகிறாரு. அதே மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும்னு தோணல, இப்ப நான் புது ஆளா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப இவருமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப வீட்டுல இருக்கும் போது இவங்களுக்கு காஃபிலாம் ரெடி பண்ணி தராரு. இவ்வளவு பிரச்சனை வரும்போது கூட என்ன விட்டு போனோம்னு நீ யோசிக்கல, ரொம்ப நன்றி ராய் அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமா இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவருமே கட்டி பிடிக்கிறாரு. அப்படி கட்டி பிடிச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் வித்தியாசமா கேமராவை பாக்குறாரு. எதுக்காக இப்படி வித்தியாசமா கேமராவை பாக்குறாருன்னு நம்ம யோசிக்கும் போது இந்த இடத்துல தான் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மீன் டைம்ல இவர் ஒருத்தரை ஜெயில லாக் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி லாக் பண்ணி வச்சவர்கிட்ட இவருமே பேசுறாரு. நீ எப்படி என்கிட்ட மாட்டினன்றது இன்னும் கூட உனக்கு புரியல, இரு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில ஃபைல் எல்லாம் அந்த நபர் பக்கம் தள்ளி விடுறாரு. இப்பதான் அந்த நபர் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. பார்த்தா சித்தார்த் தான். டீனாவோட ஃப்ரெண்டா சித்தார்த்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போல. நான் உன்கிட்ட கேஷுவலா தான் நீயும் டீனாவும் கடைசியா சேட் பண்ண சேட்டை நான் பார்த்துட்டேன்னு சொன்னேன். உண்மையில நீங்க ரெண்டு பேர் ரொம்ப மாசமா சேட்டே பண்ணல. ஆனா அந்த விஷயத்தை நான் சொன்னோன்னே நீ பாட்டுக்கு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்ட. அந்த கதையில அர்ஜுன் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரிலாம் நீ சொன்ன. ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே நான் சுதர்சன் கிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோனே ஒய்ஃப் ஏன் இப்படி நடந்துக்கிறான்ற மாதிரி போன்ல மெசேஜ் எல்லாம் செக் பண்ணுவாரு. அப்ப கடைசியா ஒய்ஃபுக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து மெயில் வந்தது இவருக்கு தெரிய வருது. அவர் பேர் சுதர்சன் அப்படின்றது. சுதர்சனுமே நிறைய விஷயங்களை போட்டு வச்சிருக்காரு. இத டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. முதல்ல இவர் அந்த கேரளாக்கு வந்தோம்னா சுதர்சனை மீட் பண்றாரு. சுதர்சனோட கால்லாம் உடைஞ்சிருக்கு. இப்ப ஃபேமிலி தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. என்ஜிஓலாம் ஒழுங்கா தான் நடக்குதான்னு செக் பண்றது தான் சுதர்சனோட வேலையா இருக்கும். அப்படி செக் பண்ணும்போது சில குரூப் என்ன பண்றாங்கன்னா பசங்களை கூட்டு போய் தப்பான வேலைக்கு யூஸ் பண்றாங்க. அவங்களோட கிட்னி எல்லாத்தையும் விக்கிறாங்கன்றது இவருக்கு தெரிய வருது. அந்த நெட்வொர்க்ல குறிப்பா ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தன் அர்ஜுன், இன்னொருத்தன் சித்தார்த். இவனுங்க தான் இதை பண்றாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அதுவும் எப்படி பண்றாங்கன்னா நல்லவளான டீனான்ற ஒரு பொண்ணை யூஸ் பண்ணி பண்றாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இத பத்தி இவர் நிறைய சேகரிச்சு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சோன்னே அவனுங்க அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அதுலதான் இவரோட கால் போயிருக்கும். இவர் டீனான்ற பொண்ணு நல்ல பொண்ணு, அவளை எச்சரிக்கை பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அப்படி எச்சரிக்கை பண்ண விடாம இவனுங்க ரெண்டு பேர் கவனமா ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் சைக்கோ அர்ஜுன் மாட்டிக்கிறான். அதனால அர்ஜுனுக்கும் அவங்களுக்கும் சண்டை ஏற்பட்டு அவங்களுக்கு பயங்கரமா காயம்லாம் பட்டிருக்கும். கேரளால ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போதே இவங்களுக்கு அர்ஜுனை பத்தி எல்லா விஷயமும் மறந்து போயிருக்கும். அப்படி மறந்து போன விஷயம் 8 மாசம் கழிச்சு எப்படி ஞாபகம் வந்தது, அதுதான் எனக்கு பெரிய கேள்வியா இருந்தது. ஒருவேளை எதிர் வீட்டு பொண்ணுனால ஏதாவது நடந்திருக்குமான்னு யோசிச்சேன். ஆனா அந்த பொண்ணு முறைச்சுலாம் பார்க்கல, சாதாரணமா தான் பார்த்திருக்கா. என் ஒய்ஃபுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கு. என் ஒய்ஃபுக்கு திடீர்னு எப்படி தெரிஞ்சது, வேற ஏதோ நடந்திருக்குன்னு டாக்டர் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்பதான் உடம்புல வித்தியாசமா ஒரு மருந்து கலந்திருக்குன்ற மாதிரி டாக்டர் சொன்னாரு. அதை கலந்தது யாருன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களோட வேலை தானே அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க வேற ஒருத்தரை பார்த்து பேசுறாரு. எதிர சித்தார்த் மட்டும் இல்ல, சித்தார்த்துக்கு பக்கத்துல வேற ஒருத்தர் இருக்காரு. அது யாருன்னு பார்த்தா அந்த அங்கிள் தான். அங்கிளும் சித்தார்த்தும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல. சுதர்சன் மூலியமா அர்ஜுன் சித்தார்த் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வந்தது பாத்தீங்களா. அவங்களுக்கு மாஸ்டர் மைண்டா இருக்கிறதே இந்த அங்கிள் தான், அதாவது அர்ஜுனோட அப்பா தான்ன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த சுதர்சன் கதையை ஒரேடியா முடிக்க சொன்ன, அதை சொதப்பிட்டீங்க, இப்ப டீனாவை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் திட்டுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள், ஹாஸ்பிட்டல்ல வச்சே டீனாவோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப டீனாவும் அடுத்து இறந்தானா கண்டிப்பா நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்கேமை பத்தி வெளியே வந்துரும். டீனா உடனே சாவக்கூடாது. ஒரு வருஷம் அவன் நார்மலா இருந்துட்டு அதுக்கப்புறம் சாவணும். மென்டல் ப்ராப்ளம் ஏற்பட்டு சாவணும். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இவளுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாண பந்தத்துல அவ இருக்கும் போது சாகணும். ஹஸ்பண்ட் மேல பழி போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி அங்கிள் ஒரு பிளான போட்டிருப்பாரு. அதே மாதிரி அர்ஜுன், வெளி உலகத்துல நீ செத்துட்டன்ற மாதிரி தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நீ எங்கேயாவது போய் பதுங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பையனை பார்த்து சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சுதர்சன் அனுப்புன ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க 3 பேர் பேசினது பதிவாயிருக்கும். அது மூலியமாவே இவருக்கு அங்கிள் மேல டவுட் வந்திருக்கும். இருந்தாலும் அங்கிள் கிட்ட இவர் எதுவுமே தெரியாத மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இந்த அங்கிள் அடிக்கடி உங்களுக்கு டேப்லெட்லாம் தருவாரு. அந்த டேப்லெட்ல ஒரு விதமான மருந்தை கலந்திருப்பாரு. அந்த மருந்துனால தான் இவங்களுக்கு பழைய விஷயம்லாம் ட்ரிகர் ஆயிருக்கும். ட்ரிகர் ஆகி இவங்க மென்டல் பேஷண்டா மாறிட்டா ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஹஸ்பண்ட சாவடிச்சு இவங்க ஜெயிலுக்கு போகட்டும், இல்ல 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்து 2 பேரும் சாகட்டும்ன்றதுக்காக தான் அங்கிள் இந்த பிளான போட்டிருப்பாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல இவர் ஒய்ஃபை கட்டி பிடிக்கும் போது இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி அர்ஜுன் ஒரு கேரக்டர் வெளிநாட்டுல பதுங்கி இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அப்பா மூலியமா இந்த தகவல் தெரிய வருது. அதாவது அப்பா ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டார்ல, அப்பாவும் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டாங்க, அடுத்த டார்கெட் நம்மளா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப 2 பேருமே கேமராவை பாக்குற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க.
இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.